ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் எப்படியெல்லாம் மூவ் ஆச்சு, ஸோ நிஃப்டி சென்செக்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது, ஃபியூச்சரில் எப்படியெல்லாம் மூவ் ஆகும், எஃப்ஐஎஸ் டிஎஸ் என்னெல்லாம் பண்ணாங்க, கோல்டு சில்வர் எப்படியெல்லாம் மூவ் ஆயிருக்கு, யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஓரளவுக்கு அப் ஆயிருக்கு. பட் ஏன் நம்ம மார்க்கெட்ஸ் எல்லாம் இந்த சைடில் இருக்குது, டவுன் சைடில் இருக்குது, சைட்வேஸில் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஏன்னா மார்க்கெட்ஸில் பெரிய மூவ்மெண்ட்ஸ் கிடையாது, பெரிய பிக் நியூஸஸ் எதுவும் கிடையாது. அதனால ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா போத் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ஃபுல் சைட்வேஸில் இருந்தது. பெருசாக எந்த மூமெண்ட்டுமே கிடையாது. 30-40 பாயிண்ட்ஸ் தான் அப் அண்ட் டவுனில் இருந்து. பெருசாக எந்த பெரிய சேஞ்சஸுமே கிடையாது. பெரிய பிக் நியூஸஸ், பெரிய செல்லிங் எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியில் லிஸ்ட்டாக இருக்கிற கம்பெனிஸில், டோட்டலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கிற கம்பெனிஸில் 1538 கம்பெனி லாஸ்லையும், லைக் லாஸ் ஆனால் 10%, 20% இல்லை, 0.1% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்க ஸ்டாக்கும் அண்ட் க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்க ஸ்டாக்கையும் பார்த்தீங்கன்னா போத் சேம் நம்பர்ஸ். லைக் 538 வந்து லாஸ்ல புக் ஆயிருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் 1578 வந்து ப்ராஃபிட், 1538 வந்து லாஸ்ல. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு, ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. லைக் 20-30 ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. பட் இங்கே ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதனால தான் மார்க்கெட் வந்து ஃபுல் சைட்வேஸில் இருந்தது. பெருசாக இது வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரெண்டே கிடையாது. லைக் அப் ட்ரெண்டும் கிடையாது, டவுன் ட்ரெண்டும் கிடையாது. இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க்கும், இந்த அனாலிசிஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது இந்த மாதிரி மார்க்கெட் சைட்வேஸில் இருந்ததுன்னா. இங்கே யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா நேற்று 1% அப் ஆயிருக்கு. ப்ளஸ் அவங்களுடைய டெக் இண்டஸ்ட்ரி எல்லாம் நல்லா பண்ணியிருக்கு, டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய டெக் ஸ்டாக்ஸும் நல்லா பண்ணியிருக்கு. அண்ட் அதை வந்து நெக்ஸ்ட் எஃப்ஏஎஸ்டிஏஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஏஎஸ்டிஏஎஸ் பெருசாக எந்த செல்லிங்கும் நடக்கல நேற்று. லைக் 100 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க எஃப்ஏஎஸ். அண்ட் கிட்டத்தட்ட நம்ம டிஏஎஸ் 1600 crores கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் பார்த்தீங்கன்னா கேஷ் இன்ஃப்ளோவில் தான் இருக்குது, எதுவும் பெருசாக டவுன் ட்ரெண்ட் எதுவும் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி, நம்மளுடைய நிஃப்டி வந்து 30,000 டச் பண்ணும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க 2026ல். அண்ட் சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டோட்டலாக இயர் டு டேட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஓவரால் 1 year பார்த்தீங்க அப்படின்னா 5-6% ரிட்டர்ன் இருக்கு. பட் நீங்கள் ஆல் டைம் ஹைல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4% லாஸ் கிட்டே தான் இருக்கும் நம்ம இப்போ கரண்ட்லி. அண்ட் எஃப்ஐஎஸ்டிஎஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. கரன்சி மார்க்கெட்ஸ் வந்து பெருசாக மூவ் ஆகல. லைக் 20 பைசாஸ் அப் அண்ட் டவுனில் தான் போயிட்டு இருக்கு. பெருசாக எந்த மூவ்மெண்ட்டும் கிடையாது. சேம் இன் கோல்டு சில்வர் ரெண்டுமே அப்படி தான் இருக்கு. அண்ட் நான் முதல்ல சொல்லியிருந்தேன், டெக் ஸ்டாக்ஸ், யூஎஸோடைய டெக் ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய ஸ்டாக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்மளுடைய டெக் ஸ்டாக்ஸ் எதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அண்ட் டைட்டன் நல்லா பண்ணியிருக்கு. டைட்டன் வந்து ஐடி கம்பெனி கிடையாது, பட் டாப் கெய்னர்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் ஐடி ஸ்டாக்ஸ் அதில் ப்ளேஸ் ஆயிருக்கு. டாப் லூசர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ஃபார்மா, மாருதி சுசுகி அண்ட் டாடா ஸ்டீல்ஸ், இவங்கெல்லாம் வந்து டாப் லூசர்ஸில் இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்மளுடைய ஐடி கம்பெனிஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸோடைய டெக் ஸ்டாக்ஸ் எப்படி மூவ் ஆகுது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸோட டெக் கம்பெனிஸ்ல இருந்தால் நம்மளுடைய இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் யூஎஸ்ஏல வந்து டெக் ஸ்டாக்ஸ் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலன்னா நம்மளுடைய ஸ்டாக்ஸ் அடி வாங்கும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அங்கே ஒழுங்காக பிஸ்னஸ் பர்ஃபார்ம் பண்ணலன்னா அதோடைய ஸ்டாக் விழும். ஸோ அந்த ஸ்டாக் விழுதுன்னா இங்கேயும் பிஸ்னஸ் கிடைக்காது அப்படின்ட்டு இந்த ஸ்டாக்கையும் வந்து லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, லைக் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ லாஸ் நம்மளுக்கும் அஃபெக்ட் ஆகும். அண்ட் இதுதான் இன்னைக்கான ஓவரால் பிஸ்னஸ் நியூஸ் அண்ட் மார்க்கெட் நியூஸ். பெருசாக எந்த ஒரு மார்க்கெட்ஸ் அப்டேட் இன்னைக்கு அவ்வளோவா கிடையாது. ஸோ இன்கேஸ் இது மாதிரி டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும், டெய்லி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, நிஃப்டி எப்படி எல்லாம் மூவ் ஆகுது, ஓவரால் மார்க்கெட்ஸ் எப்படி ரன் ஆகுது, இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்குது, மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், வித் ப்ரொஃபஷனல்ஸோட பேசணும், லைக் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் வேணும், பட் எனக்கு வந்து சார்ஜஸ் இருக்கக்கூடாது அப்படின்னீங்கன்னா கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அது ஃபில் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோடைய கால் கனெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் யூ அவங்க ஒரு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க. அண்ட் இன்கேஸ் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.